உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? எது நியாயம் எது அநியாயம் ஒரு லேபரர் சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆப்டால் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆப்டால் முதலாளிங்க கூட இல்லம்மா. முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததான் சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பசியோட வேலை செய்யலன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. நாங்க போடுற பிச்சையில பழிச்சிட்டு இருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரா? உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? நான் சித்ரா வந்திருக்கேங்க. சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல. முதலாளிங்கிற நிழலுமில்ல கூடவே வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமையை இந்த அளவுக்கு வளர விட்டிருக்க மாட்டேன். நீங்களும் சொல்லல, நானும் கேட்கல. நாம பார்த்ததும் சில நேரம் தான், பழகினதும் சில நேரம் தான். இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நிலைமையாவா? அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு சித்ரா. தொழிலாளிகளோட தலைவன் முதலாளியவே கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே முதலாளி. அப்படி நீ என்ன முதலாளி ஆக்குனா நான் தொழிலாளிகளுக்கு சாதகமாத்தான் நடந்துக்குவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்க என் கொள்கைக்கு வந்தா தானே எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும். ஐ எம் வெரி சாரி. நான் தொழிலாளிகளுக்காகவே என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன். உன்னோட கொள்கைக்கு நிச்சயமா என்னால வரவே முடியாது. நம்மால காதலையும் மறக்க முடியாது, அதே சமயத்துல கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு என்னதாங்க முடிவு? ஒருத்தர் ஒருத்தர் மறந்துட வேண்டியது. என்ன சொன்னீங்க? உங்களை மறந்து என்னால வாழ முடியும் நினைக்கிறீங்களா? எல்லாத்திலையும் பிரின்சிபலோட இருக்கிறனா உங்களை மனசார நினைச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படிங்க மாத்திக்க முடியும்? என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதிலா இறந்துடுன்னு சொல்லுங்க. அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சங்கர், சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டா சொல்லுங்க. எதுக்கும் கட்டுப்பட நான் தயாரா இருக்கேன். சீர்வரிசைங்கிற பேராது ஒரு பைசா கூட நான் வாங்கிக்க மாட்டேன். என் வசதிக்கு தகுந்தவாறு என் செலவுல தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன். கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுலதான் நீ வாழணும். நான் ஒரு தொழிலாளியாத்தான் இருப்பேன். அந்த தொழிலாளிகளுக்கு தலைவனாத்தான் இருப்பேன். என் வருமானத்துலதான் நீ குடும்பம் நடத்தணும். அவ்வளவுதானங்க. நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும் போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? தாராளமா. காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும். திரும்பி வரும்போது வரவேற்கணும். இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிக்கலாம். அதுல எனக்கு ஆட்சேபனே இல்லை. அப்படியே செய்யுங்க. ஆனா எனக்கு நீங்க இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு தொழிலாளிகளுக்காக இதை செய் அதை செய் என்ன வற்புறுத்த கூடாது. நிச்சயமா வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி கணவன்கிற உரிமையில தொழிலாளிகளுக்கு பாதகமா நடக்கும்படி என்னையும் நீ வற்புறுத்த கூடாது. ஃபேக்டரியை பொறுத்தவரையில் நான் ஒரு தொழிலாளி. நான் உங்க மனைவிதான். ப்ராமிஸ்? நல்லா யோசிச்சு சொல்லு. பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என் அன்பால உங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில ப்ராமிஸ் பண்றேன். என் அன்பால உன்னை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில உன்னை நான் ஏத்துக்கிறேன்.